ஹலோ गाइस, நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்தான்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். மார்க்கெட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சின்ன இடம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது என்னென்னா ஒரு ஊர் ஃபுல்லாக கடையாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு தெரு ஃபுல்லாக கடையாக இருந்தால் கடை வீதி தெருன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒரு ஊரே கடையாக இருந்தால் அதுதான் பத்தா. இந்த பத்தாவில் வந்து நிறைய பொருள் கிடைக்கும். நிறைய பொருள் கிடைக்கிறத விட நீங்கள் ஒரு பொருள் வாங்க வந்தீங்கன்னா அதுக்கே இங்கே 10 கடை இருக்கும். பல காம்பினேஷன் இருக்கும், பல வெரைட்டி இருக்கும். அது நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். कोरिया का है इसमें। कलर है, वो कलर है, ये कलर है। நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டோட செட்டு, அதாவது 2 பில்லோ கவர், மேலே பெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் போட்டிருக்க கம்ஃபர்ட் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஒவ்வொன்றையும் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாகவே செம்ம சாஃப்டாக இருக்குது. பட் அந்த மேடின் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே நிறைய விஷயம் மாறுது. மேடின் ஸ்பெயின் ஒரு மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, மேடின் கொரியா ஒரு மாதிரி இருக்குது, மேடின் சைனா ஒரு மாதிரி இருக்குது. அந்த தொட்டு பார்க்கும்போதே அந்த மெட்டீரியலோட ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது ஃபீல் மட்டும் மாறாதுங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. इसमें डिजाइन ऐसा ही आता है कि नहीं, दूसरा भी डिजाइन आता है? ये सादा में है और ये कलरिंग। अच्छा, मैं कस्टमर समझता है। सही है, ये ऐसा नहीं है भागने वाला। भाई ये एक बात बता दिए, 500 रियल लेना है, रास्ता दिख लिए, ऐसा तो नहीं है। ये सब बोलेगा तो आदमी ये बात है, मैं बस कस्टमर। ऐसा बोलेगा कस्टमर ही रुकेगा, दूसरा दुकान में चलेगा। बिल्कुल बिल्कुल ऐसा है। ये कोई भी देखता है ये कस्टमर खराब करता है, कोई ऐसा नहीं करता है कोई। कम करके நாங்கள் என்ன வாங்கலான்னு சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பில்லை போட போகும்போது சரி ஒரு 10 ரியாலாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு 10 ரியால் ஏன் இந்த பொருளில் ஏன் 10 ரியால் டிஸ்கவுண்ட் பண்ணோம், நான் 20 ரியால் கம்மியாக இருக்கிற பொருளை உங்களுக்கு நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டார். நாங்கள் என்ன சொன்னோம், இவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து குழப்பி விட்டார். பொருள் வாங்குகிற மைண்ட் செட்டே அப்படியே டக்குன்னு ஜாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கமாக எங்களுக்கு சேல் பண்ணவரே திரும்பி வந்து சரி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதுக்கப்புறம் मैं 10 कम नहीं किया, अभी 260 में दिएगा तो दो। कोई बात नहीं, दूसरा दुकान خلاص ليش زعلان انت؟ ليش زعلان؟ ما يدخل مالك. انا اقول هو ما في غلطان، انت رخيص انت يبغى رخيص. ما يبغى انا ليش ما في انا चलो भैया छोड़ो उसका, छोड़ो गलती कुछ भी नहीं है। वो सोचता है क्या सस्ता लेना तो ये ले लो, सस्ता लेने का रहे तो वो लेता था ना ये बात है, आपको सोचने से गलती हो गया। सस्ता लेना तो ये ले लो, वो ये दिखाया, ऐसा नहीं है कस्टमर हटा रहे। एक्चुअली है ना, हम जो चीज को पसंद करते हैं उसका ऊपर बेस करते हैं। बिल्कुल बिल्कुल, ये मतलब ये नहीं है कि आप आके बोलेंगे ये ले लो, ऐसा नहीं होता है। அவர் குழம்பி அப்புறம் அவர் எங்களை குழப்பின்னு ஒரு வழியாக நாங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கடைசியில் வாங்கி பில்லும் போட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பி அடுத்து நட்ஸு டேட்ஸு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பத்தாவில் மட்டும் நீங்கள் தனியாக நடந்து போனீங்கன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. எங்கள் கடையில் வந்து பாருங்கள், எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் கடைக்கு வாங்கினா உங்களை கையை பிடிச்சி தரன்னு கடைக்குள்ளே இழுத்துட்டே போயிடுவாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படி நாங்கள் வலுக்கட்டாயமாக இழுக்க போய் உள்ளே போன கடை தான் ஹாப்பி நட்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாசல்லே பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கல. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஷாம்பு, தைலம், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பொருள் கிடைக்கிது. இந்த பக்கம் ஃபுல்லாக சாக்லேட்ஸாக அடிக்கிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே நட்ஸாக அடிக்கிருந்தாங்க. मालिश कर सकते ऑर्गेनिक हैं। नहीं है दोनों, वो ऑर्गेनिक है ना, मैं आपको दे रहा हूँ ओरिजिनल जो अलजीरा का। लो बस बस चलो भाई, कितना बादाम है?
बादाम बड़ा वाला बादाम दूंगा, ये नहीं, ये तो 23 रियाल 23, ये बड़ा वाला ओके सर 25 रियाल 25 अमरीकी बादाम। ये कितने ये तेल वाला 22 लगाएगा आपके लिए। नहीं ये लास्ट कितना बोल रहे ये बड़ा बादाम है, बात हैं इसमें कौन सा फर्क है यार, ये थोड़ी सी फर्क है। फर्क नहीं है ना, ऐसे देखो ये ओरिजिनल। இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதாமை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2 பாதாம் எடுத்து மரமரன்னு தேய்ச்சோன்னா அதில் ஆயில் மாதிரி வரணுமா, அதுதான் ஃப்ரெஷ் பாதாமா. நான் 2வது வாட்டி பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேமராக்காக 2வது வாட்டி பண்ணி காமிச்சாங்க. அது லைட்டாக பிசு பிசுன்னு ஆயில் மாதிரி தான் வந்துச்சு. नहीं लास्ट प्राइस बताइए। कितना किलो चाहिए आपको? अखरोट कितने का? अखरोट 35 रियाल 35। ये ले लो 30 रियाल, एक नंबर में आपको बोल रहा हूँ, जो आपको चीज़ दे रहा हूँ एक नंबर। अखरोट 30 लगाएगा आपके लिए। यार अपना एक बंदा है उधर ना बहुत सस्ता है यार। अच्छा कितना बोल रहे भैया? ये लास्ट कितने में देंगे? 24 23 लगा देंगे। चलो अल्लाह का टाइम है, आप इतना मोहब्बत से बोला है। नहीं सबर करो पहले बात तो करो। दोनों 45 पिज्जा पड़ दे भाई को। अच्छा अमेरिकन पिस्ता, ये सादा है, ये बगैर नमक वाला, ये नमक वाला। ये क्या है? 43 लगाएगा 43। कोई भी नहीं देगा, देगा मैं आपको 10 किलो बादाम भी खरीदूंगा, 5 किलो पिस्ता, 5 किलो काजू मैं अपनी तरफ से बहुत बड़ा वादा नहीं करना है। नहीं मैं वादा आप भी हैदराबाद के आप ना? नहीं मद्रास के। चिन्ह कर्नाटक नहीं पसंद से ना ईमान से अपना खरीदे इसका। मैं आपके गांव वाले आपको भी साथ में लाएगा। 2 रुपए को मत देखो, मैं आपको खरीद लगा और के आना दूंगा। चाहिए। इंशाल्लाह दोबारा भी आओगे। वो 2 किलो डाल दिया ना, ये 3 किलो डाल दो, 5 किलो हो जाएगा। पूरा शॉर्ट है। அவங்க நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே இருக்கிற மசாலா கேஸு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். உண்மையாகவே நல்லா தான் இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன மசாலா போட்டிருப்பாங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நாமளும் அப்படியே வறுத்து பார்ப்போம். கடையில் சாக்லேட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தால அவங்க எனக்கு கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக அந்த சாக்லேட்டை வாங்க வைக்காமல் விட மாட்டாங்க. அதனால் கம்கமாக சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துட்டேன் நான். நல்லா இருந்துச்சு சாக்லேட். ஆனால் அப்போவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. வந்ததுக்கு சாக்லேட்டு மசாலா முந்திரி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அவங்களும் நம்ம என்னெல்லாம் வாங்கினோமோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டாங்க. பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பில்லு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பில்லும் போட்டாச்சு. பில்லு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது எங்ககிட்ட கார்டு மட்டும் தான் இருந்துச்சு, கேஷ் இல்லைன்னு. அவங்களோட கார்டு மிஷின் வேறு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, சரி இது என்னோடய மிஸ்டேக் தான், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்க கூட போங்க, இவங்க ஏடிஎம்மில் கேஷ் எடுத்து கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கன்னு நாங்களும் கிளம்பிட்டோம். वो किधर है? बंदा है? अच्छा ये ओके बाय बाय। ये आधा मद्रासी है यार। How are you? அங்கேருந்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற ஏடிஎம்லேருந்து கேஷ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், ஷாப்பிங்கும் முடிஞ்சிச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாபாய், see you. Atadito, 10 to